வெங்கடேஷ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டே vlog. ஒரு 7 மணிக்கு அப்பலாம் எந்திரிச்சிட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து கிளம்பிட்டேன். பேசிக்கலி நான் ஒரு அத்லீட்னால இன்றைக்கி எனக்கு வெயிட் செஷன். டிஷர்ட்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ட்ரைனிங் கரெக்டாக ஜூட் விட்டாச்சு. இதுதான் நம்ம ஹாஸ்டல். பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. கீழே இறங்கும், நீங்களே பாருங்கள், 3 ஃப்ளோர் இருக்குது. இது கீழே இறங்கிட்டு ஒரு வழியாக கிரவுண்ட் ஃப்ளோர் வந்த பிறகு கிளம்பிட்டேன் ட்ரைனிங்க்கு. கொஞ்சம் தூரம் தான் நம்ம கிரவுண்டு, ஹாஸ்டல் ரொம்ப பக்கம் தான். அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன்னா பட்டுன்னு பார்த்தா ஒரு சன்ரைஸ் வியூ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறேன். சரி உங்களுக்கு காட்டலான்ட்டு திடீர்னு ஃபோனை வச்சு வீடியோ எடுத்தேன். டமார்னு விழுந்துருச்சு ஃபோனு. சரி நம்ம ட்ரைபாட்ஸ் இல்லாதனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், நம்ம கண்டிப்பாக வாங்கணும் ட்ரைபாட்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அதனால் வார்மப்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானும் வார்மப்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிவிட்டு தான் கோச் சொல்கிறாங்க, இன்றைக்கி உனக்கு வெயிட் ட்ரைனிங் இல்லைடா, உனக்கு வந்து ஷெடியூல் சேஞ்ச் பண்ணாச்சு, ரொம்ப நாளாக வரல, அதுக்கோசரம் வந்து உனக்கு இன்றைக்கி த்ரோ செஷன் சொல்லிட்டாங்க. நான் போயிட்டு த்ரோ செஷனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் தான் நம்ம தமிழரசன், நம்ம லாங் ரேசர். அதுக்கப்புறம் வார்மப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சு கோச் கொஞ்சம் டெக்னிக்ஸ்லாம் ஆம் ஆக்ஷன்லாம் கொஞ்சம் சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டேன். ஹாஸ்டலுக்கு போயிட்டு டிஸ்கஸ் எடுத்துருவோம் இல்லையா, நான் வெயிட் ட்ரைனிங் நினச்சிட்டு வந்தேன். வழியாக நம்ம ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதான் நம்ம ரூம். டிஸ்கஸ்லாம் கரெக்டாக எடுத்து கிளம்பிட்டேன், ஷூவும் எடுத்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வியூ கிடச்சிது. சும்மா இருப்பானா நான் வீடியோ எடுத்துறேன். இதான் நம்மளோட த்ரோயிங் ஷூ கோச் வந்து கிஃப்ட் பண்ணார். அப்புறம் ஷூலாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இதான் நம்ம டிஸ்கஸில் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ட்ரில்ஸ்லாம் பண்ணணும். அந்த ட்ரில்ஸ்லாம் 1 2 3 நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம த்ரோஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் நம்ம வந்து ஸ்டாண்டிங் த்ரோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால ஒரு மாதிரி அக்கோடாக இருந்துச்சு. பரவாயில்ல, திரும்பி வந்து அந்த இது பிடிப்போம். சும்மா இல்லாமல் என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் எடிட் பண்ணிட்டுருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்டாண்டிங் மட்டும்தான், இன்னும் ரொட்டேஷன் டெக்னிக்லாம் இருக்குது. இன்றைக்கி ஃபோனு சார்ஜ் இல்லாதனால இப்படி ஆகிப்போச்சு. அடுத்த நாள் வந்து சூப்பராக ரொட்டேஷன் டெக்னிக்கோடு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ ஃபார் மீ. தேங்க்யூ.